அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மறைந்த அயதுல்லா அல் கமேனியினுடைய மகன் களத்துக்கு வந்திருக்கின்றார். உச்ச தலைவராக அவர் அறிவிக்கப்படலாம் என்று செய்திகள் வெளியாக இருந்தாலும் இதுவரை அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் மொஜபா அலி கமேனி மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். அடுத்து டெல் அவீவ் பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தை சுக்குநூறாக்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கட்டார், அஜர்பைஜான் போன்ற நாடுகளையும் ஈரான் மீண்டும் கடுமையாக தாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் போர்க்களத்திலும் மத்திய கிழக்கிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலில் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய துயருடன் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் தொடர்ச்சியாக ஈரானிய ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு காட்சி ஒன்று, ஒரு புகைப்பட கலைஞர் அந்த இறுதி நிகழ்வை புகைப்படம் எடுக்கக்கூடிய வீடியோ பதிவு செய்யக்கூடிய ஒரு கலைஞர் வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு வீடியோ பதிவு செய்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அவர் வீடியோவை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு துக்கம் தாங்க முடியாமல் அழுதவாறே அதை பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் நெஞ்சை உருக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. அப்போது பல காட்சிகள், பெண்கள், குழந்தைகள், அவருடைய கூட இருந்த மிக முக்கியமான ஐஆர்ஜிசியினுடைய நபர்கள் என பலர் மிக உருக்கமான பதிவுகளை அவர் தொடர்பில் பகிர்ந்து கொண்டுள்ள சூழ்நிலையில் இந்த பதிவு, அந்த வீடியோ பட கலைஞர் வீடியோவை எடுக்க முடியாமல் துக்கத்தில் அழக்கூடிய காட்சிகள் உண்மையில் அந்த மக்கள் எவ்வளவு தூரம் அவரை நேசித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து சேத் அலி கமேனியினுடைய மகன் மொஜ்தபா அலி கமேனி மீண்டும் உச்ச தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கருத்துக்கள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் அவரையும் தாங்கள் குறிவைத்து தாக்கி அளிப்போம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கொலைவெறி பிடித்த இஸ்ரேலுக்கு தலைவர்களை படுகொலை செய்வதன் ஊடாக ஈரான் போன்ற ஒரு தேசத்தை நிறுத்த முடியும் அல்லது பணிய வைக்க முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக அவர்களுடைய முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மொஜ்தபா அலி கமேனி குறிப்பிடுகின்றார், ஈரானின் துணிச்சலான மக்களுக்கு அல்லாஹ்வின் பெயரால் வாழ்த்துக்கள். மிக நெருக்கடியான நேரத்தில் இந்த தலைமை ஏற்கும் நாம் நமது தியாகிகளின் பாதையை பின்பற்றி மரியாதை, கண்ணியம், சுதந்திரத்திற்காக பாடுபடுவோம் என்றும் எங்களுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்த எதிரிகளுக்கு எழுந்திருக்க முடியாத பதிலடியை கொடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இன்னொரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அல் குட்ஸை, அதாவது ஜெருசலேமை, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட தேசத்தின் ஆக்கிரமிப்பு படைகளை துடைத்தெறிந்து குட்ஸை விடுவிப்போம், பாலஸ்தீனத்தை விடுவிப்போம், அல்-அக்ஸாவை விடுவிப்போம் என்று அவர் தெரிவித்திருப்பதும் பாலஸ்தீனத்திற்கான ஈரானின் இடையறாத ஆதரவு, அயதுல்லா அல் கமேனியின் காலத்தில் எவ்வாறு ஆதரவு இருந்ததோ அது போன்றதொரு ஆதரவு இங்கே இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். குறிப்பாக இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் இவர் பதவியேற்ற பின்னர் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்பார்க்கப்படுவதற்கு முன்பாகவே நேற்று நள்ளிரவிலும் இன்று அதிகாலையிலும் 2 அலைகளாக இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் டெல் அவீவ் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம், அதனுடன் தொடர்புடைய கட்டடங்கள், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பல்வேறுபட்ட பிரதானிகளினுடைய விடுதிகள், முக்கியமான இராணுவ தளபதிகளின் இலக்கு வைத்து கட்டடங்களில் பல கட்டடங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் பாதுகாப்பு அமைச்சகம் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்க முடியாத நிலையில் மிக மோசமான பாதிப்பை இஸ்ரேல் சந்தித்து வருகின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கத்தார் முழுவதும் இன்று மிகப்பெரிய ஒரு பதற்றம், பல இடங்களில் வெடிப்பு சத்தங்களும் ட்ரோன்கள் வந்து தாக்கக்கூடிய சத்தங்கள், காட்சிகள் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. ஒரு கட்டத்தில் இது என்னவென்றே தெரியாமல் அங்கிருக்கும் மக்கள், பணிக்கு சென்றவர்கள் மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளானார்கள். பின்பு கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதை அமெரிக்காவின் விமானப்படை தளத்தின் மீது மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை இன்று ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது. அல் உதை தளம் ஏற்கனவே அதில் ரேடார் சிஸ்டம், எத்தாட் வான் பாதுகாப்புகள் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மிக கடுமையாக ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இதில் தோகாவை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் கத்தார் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.
இந்த விமானப்படை தளம் தவிர்ந்த வேறு பகுதிகளிலும் ஈரான் தாக்குதல் நடத்தியதாக பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டாலும் அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதாவது கத்தாரில் அல்-உதை விமானப்படை தளத்தை தவிர வேறு கேந்திர முக்கியத்துவமான பகுதிகளையும் ஈரான் தாக்கி இருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டாலும் கூட அவ்வாறான தாக்குதல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அல்-உதை விமானப்படை தளத்தை தாங்கள் தாக்கி இருக்கின்றோம் என்பதை ஈரானில் தெரிவித்திருக்கின்றார்கள். கத்தார் முழுவதும் கேட்ட வெடிச்சத்தங்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று கட்டாரில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை அனுப்பினார்கள். அவசியமின்றி யாரும் வெளியே வர வேண்டாம், வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், டோஹா வான்பரப்பில் இருக்கக்கூடிய வெடிச்சத்தங்கள் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம், ஏதாவது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் இடைமறிப்பு ஏவுகணைகள் மூலம் இடைமறிப்பவனை தெரிவித்திருப்பதுடன் மக்கள் இந்த காலப்பகுதியில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் கத்தார் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து கத்தாரில் நடைபெற்ற இதே இன்றைய நாளில் அஜர்பைஜானில் அமைந்திருக்கக்கூடிய நக்ஷுவான் சர்வதேச விமான நிலையம் ஈரான் தாக்கி அளித்திருக்கின்றார்கள். இந்த அஜர்பைஜான் இதுவரை தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. அஜர்பைஜான் என்றால் ஞாபகம் பெறக்கூடிய மிக முக்கியமான மொசாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம், இஸ்ரேலினுடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவான ஒரு நாடு. இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜானுக்கு சென்று விட்டு வந்தபோதே ஹெலிகாப்டர் விபத்தில் அஜர்பைஜானுக்கு அருகாமையில் கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது ஒரு விபத்து என்று சொல்லப்பட்டாலும் இந்த விபத்தின் பின்னால் இஸ்ரேலினுடைய மொசாட் அஜர்பைஜான் அரசினுடைய தொடர்புகள் குறித்து மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தன. அஜர்பைஜான் மிக நெருக்கமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பது மட்டுமல்ல, அஜர்பைஜானிலிருந்து மிகப்பெரிய அளவிலான ஆயுத தளபாடங்கள் பொருட்கள் இஸ்ரேலுக்கு செல்கின்றன. அதேபோல் மொசாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தலைமை காரியாலயமும் அஜர்பைஜானில் அமைந்திருக்கும் சூழ்நிலையில் அஜர்பைஜான் சர்வதேச விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஈரானுடைய தாக்குதலில். அதேபோல் குவைத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நோக்கி பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததில் அந்த எண்ணெய் சேகரிப்பு நிலையமும் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றன. ஆனால் குவைத் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை தாங்கள் இலக்கு வைக்கவில்லை என்பதை மீண்டும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒருவேளை ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், இராணுவத்தினுடன் தொடர்புடைய கட்டிடங்கள், சிஐஏ மொசாட்டினுடைய கட்டிடங்களை தாக்கி அளிக்கும் சூழ்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளையும் ஈரானையும் மோத வைப்பதற்காக இஸ்ரேல் வேண்டுமென்றே அவர்களுடைய உட்கட்டுமானங்கள், எரிசக்தி கிணறுகள், எண்ணெய் குதங்கள், விமான நிலையங்களை தாக்கி இது போன்றதொரு செயற்பாட்டை ஈரான் மீது பழி சுமத்தலாம் என்ற செய்திகளும் பரவலாக வெளியாகின்றன. அதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். இந்த மொசாட்டின் போன்ற வேலைகளை பலவற்றை ஏற்கனவே செய்திருப்பதால் இந்த குவைத், கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தொடர்பில்லாத இடங்கள் தாக்கப்படுவது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் நேற்றைய தினம் ஈரானினுடைய ஒரு போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது தொடர்பில் இன்று காலை வெளியிட்ட காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். அதாவது எந்தவித போருக்கும் தயாராக இல்லாமல் இந்தியாவின் அழைப்பை ஏற்று பயிற்சிக்காக சென்றுவிட்டு மோதல் இல்லாத பகுதியில் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்து கொண்டிருந்தவர்களை மறைந்திருந்து நீர்மூழ்கி மூலம் கோழைத்தனமாக அமெரிக்க படைகள் கொண்டிருந்தார்கள். இது சாதாரணமான விடயம் அல்ல. ஒரு யுத்த நெறிமுறை மீறிய இந்த அமெரிக்காவின் முன்னுதாரணத்திற்கு அவர்களே வருத்தப்பட வேண்டி இருக்கும் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இன்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த செய்தி வெளியிடப்பட்டு சில மணி நேரங்கள் கடந்து செல்வதற்குள் அமெரிக்காவினுடைய ஒரு போர்க்கப்பல் ஒன்றையும் ஈரான் தாக்கி அளித்தார்கள் என்ற செய்தியை ஐஆர்ஜிசி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். பாரசீக வளைகுடாவில் ஈரான் ஏவுகணையால் தாக்கப்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல் பற்றி எறிகின்றது என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானின் கடற்படை கப்பலான ஐரிஸ் டேனா கப்பலை தாக்கியமைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அதே போல ஹர்மஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்ல முற்பட்ட அமெரிக்காவுடைய எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்றும் ஈரானால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் தாக்கப்பட்ட விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விரிவடைந்து வரும் சூழ்நிலையில் இஸ்ரேல் தங்கள் மீது நடத்திய மிலச்சத்தனமான தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக லெபனான் இறையாண்மையை மீறுவதாகவும் இதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப் போவதாக ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நைம் காசிம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
மிக முக்கியமான தங்களுடைய ஆன்மீக தலைவரை படுகொலை செய்தது மட்டுமல்ல, ஈரான் அப்பாவி குடிமக்களையும் லெபனான் குடிமக்களையும் ஏற்கனவே பாலஸ்தீன மக்களையும் படுகொலை செய்த கணக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றன. எனவே எதிரிகள் எங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்றும் மிக கடுமையான எச்சரிக்கை விட்டிருப்பதுடன், இன்றைய தினம் மெரோன் விமானப்படை கண்காணிப்பு தலைமையகம் மீது சரமாரியான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலையும் ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேலுடைய மெரோன் விமானப்படை தளம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேலின் 210வது பர்ஷான் பிரிவின் தலைமையகமும் கோலான் கேட்ஸில் இருக்கக்கூடிய நாஃபா ராக்கெட் ஏவுதளங்களும் ஹிஸ்புல்லாவால் சேதப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டையும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மோதலில் 3 இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கிகளை தாங்கள் துவம்சம் செய்திருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் முனைகள் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் லெபனானிலும் இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல் மேலும் பதற்றத்தை இந்த பிராந்தியம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. அடுத்து நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து அடுத்த காணொளியில் பேசுவோம். இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.